இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க தப்பு செஞ்சதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? மௌனமா இருக்கீங்கன்னா தப்பு பண்ணத தானே அர்த்தம். ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்து மாட்டிக்கிட்டீங்க. இந்த மாதிரி தப்புகள் செஞ்சிட்டு இருந்தா உங்களை கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு உங்க மேல எப்படி மதிப்பு இருக்கும்? உங்க மேல அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நீங்க நேர்மையானவரா இருந்தா கொஞ்சமாவது உங்க பொண்டாட்டிக்கு நம்பிக்கையை கொடுங்க. அமைதியா இருந்தா உண்மையை மறைச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா சார்? பேசுங்க சார். எதுக்கு அமைதியா இருக்கீங்க? சார் 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 பதில் சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம போனா என்ன சார் அர்த்தம்? நில்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி என் கணவர் அமைதியா இருக்காரு. ஏன்னா அவர் சொல்ல நினைக்கிற உண்மை எப்படியும் உங்க காதுக்கு கேட்க போறது இல்ல. என் கணவர் அமைதியா தான் இருக்காரு. ஏன்னா அவரோட இதயத்துல இருக்க அந்த நேர்மை உங்களுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிய போறது இல்ல. ஆமா, என் கணவர் அமைதியா தான் இருக்காரு. ஏன்னா அவர் தொண்டை கிழிய கத்தனாலும் அவர் சொல்ல வர உண்மையை நீங்க யாரும் எடுத்துக்க போறதில்ல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு தானே சொன்னீங்க. நான் இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. என் கணவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஒவ்வொரு அசைவும், அவரோட மனசு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அவர் தப்பு பண்ற ஆளே கிடையாது. அதுலயும் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிற புத்தி அவர்கிட்ட கண்டிப்பா கிடையாது. டிஆர்பிக்காக வாய்க்கு வந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களே, ஆனா நீங்க கேக்குற கேள்விகள் ஒரு நிரபராதியோட மனசை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தும்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க கேக்குற ஒவ்வொரு கேள்வி எந்த தப்புமே செய்யாத ஒரு மனுஷனோட மனச எந்த அளவுக்கு ஈட்டி மாதிரி குத்தோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ஒரு ஆணை இத்தனை கேள்வி கேக்குறீங்களே, ஆனா ஒரு ஆண் நான் எந்த தப்பும் செய்யலன்னு தொண்டை கிழிய கத்தினாலும் உங்க யாருக்காதுக்கும் அது ஏன் விழ மாட்டேங்குது? மானம் மரியாதைங்கிறது பொண்ணுக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது ஆண்களுக்கும் இருக்கு. நீங்க அர்த்தமே இல்லாம கேக்குற கேள்விகளால அது ஒரு ஆணோட சுய மரியாதையை பாதிக்குது.